இன்று ஒட்டுமொத்த இந்திய தேசமும் உற்று நோக்கக்கூடிய விஷயமாக பார்க்கக்கூடியது டெல்லியில் நடக்கக்கூடிய மாணவர்கள் எழுச்சி போராட்டம். இந்த எழுச்சி போராட்டம் என்பது மாணவர்கள் தன்னிச்சையாக கரப்பாம்பூச்சி பிஜேபி தானே அது நிகழ்ச்சி, அது ஜனதா ஆமாம், கரப்பாம்பூச்சி ஜனதா மக்கள் கட்சி பார்ட்டி அவங்க நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில என்ன பண்றாங்கன்னா, இவங்க தன்னிச்சையாக முன்னெடுத்து அந்த நிகழ்ச்சியை இவங்க போராட்ட காலத்தில் குதிக்கிறாங்க. நீட்டு தேர்வு வேணான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இதுல எந்த விதத்துல இதுல தவறு இருக்கு? மாணவர்கள் போராட்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்க கூட பேசி அதை நிறைவு பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு விஷயத்தை முடிவெடுக்கலாம். அதை விட்டுட்டு இரும்பு கம்பிகள் பொருத்தப்பட்ட லத்திகளால் அந்த மாணவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய உச்சமாக என்ன பண்ணீங்கன்னா, தமிழ்நாடு வரைக்கும் அது பரவி இருக்கு. இந்திய தேசம் முழுவதுமே இந்த போராட்டம் முழுமை பெற்று இருக்கு. அப்போ அந்த போராட்டத்தை மக்கள் எழுச்சி போராட்டமா மாறிடுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை இந்திய தேசம் சந்திக்க நேரிடும். ஆனா அதை கொஞ்சம் கூட சிந்திக்காம அரசு என்ன பண்றான், கடுமையான நடவடிக்கை, கடுமையான தாக்குதல். இளைஞர்கள் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்ப தமிழகத்துல முன்னெடுத்திருக்கும் போது தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க பாதுகாப்பு தரோம், நாங்க இந்த நீட்டு தேர்வை அறவே ரத்து பண்றேன், நாங்க முயற்சி பண்றோம், முன்னெடுக்கிறோம்னு சொல்லிட்டு இவரும் அதே செயல்பாட்டை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், எல்லாம் சரிதாங்க. ஆனா செயல்பாடுகள் எதுவா இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில் யார் தப்புனாலும் அதை சுட்டி காட்டுவோம். அதை அவங்க தான் சரி பண்ணிக்கணும். ஏன்னா மக்களுடைய பிரச்சனை இது, மாணவர்கள் பிரச்சனை. மாணவர்கள் ஏற்றாங்கன்னு வச்சுங்க, இந்த நாட்டை சரி கட்ட முடியாது. மாணவர்கள் போராட்டம் தான் மக்கள் போராட்டம் மாறும். இன்னைக்கு மக்கள் எழுச்சி தான் தமிழ்நாட்டையே மாத்திருக்கு. ஆண்டாண்டு காலமா ஆட்சி போய் இன்னைக்கு வந்தது காரணம் மக்கள் எழுச்சி. இந்த மாணவர் எழுச்சி மக்கள் எழுச்சியா மாறுனுச்சுன்னா மிகப்பெரிய பாதிப்பை நம்ம தேசம் சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பா இந்த நிகழ்வுகளுக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கான முயற்சி எடுக்கிறத தவிர்த்துட்டு கடுமையான தாக்குதல்களை நடத்துவதும் மாணவர்களை கைது செய்வதும் வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் கடுமையாக கண்டிக்கிறது. நாகை மாவட்ட நிதிச் செயலாளர் தம்பி ஒரு மண்டல செயற்குழுவும், இரண்டாவதாக கிருஷ்ணகிரியில் ஒரு இந்த வணிகரணி மண்டல செயற்குழுவுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து வணிகரணி தோழர்களையும் மற்றும் கட்சி இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் இந்திய அரசியலின் மைய மாநாடுக்கு செல்வது, எத்தனை வாகனத்தோட போறது, எத்தனை நபர்கள் நம்ம அழைத்து கொண்டு போறது, அந்தந்த மாவட்ட நிகழ்ச்சியாக இங்கிருந்து வாகன அணிவகுப்பு நடத்தி புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து வணிகர்களுடைய பங்களிப்பு என்ன, அதுல ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர்களும் தங்கள் மாவட்டத்தின் சார்பில் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க, ஏன் தமிழ் தேசியத்தை பேசணும், விடுதலை சிறுத்தை கட்சி ஏன் தமிழ் தேசியத்தை பேசணும், இன்றைய காலகட்டத்தில் அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற விவரத்தை தமிழர் தலைமையிலே